Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் டாமோட மெத்தட்ஸ் வந்து நம்ம ஒன் பை பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து querySelectorAll அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா querySelectorAll அப்படிங்கிற மெத்தட்னா என்ன, அண்ட் தென் அந்த மெத்தடை ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம ஒன் பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம querySelectorAll அப்படிங்கிற மெத்தட் என்ன சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி நேம், கிளாஸ் நேம், டேக் நேம் அண்ட் தென் வந்து நேம் ஆட்ரிபியூட், ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த querySelector அப்படிங்கிற மெத்தடில் வந்து சேம் இதே தான், நம்ம வந்து சிங்கிள் எலமெண்ட் மட்டும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஆனால் இந்த querySelectorAll அப்படிங்கிற மெத்தடில் நம்ம மல்டிபிள் எலமெண்ட்ஸை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் வந்து h1 tag 2 டைம்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் h1 டேக்ல வெல்கம் நான் கொடுத்துக்கிறேன், வெல்கம். அதே நெக்ஸ்ட் h1 டேக்ல வந்து திஸ் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து நான் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஸ்டைல். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த h1 டேக் நம்ம கிளாஸ் செட் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து ரெண்டு டேக்கும் சேம் கிளாஸ் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து மை கிளாஸ். ஸோ இப்போ இந்த மை கிளாஸ் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டாட் மை கிளாஸ். ஸோ இதில் வந்து கலர் ப்ளூ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டெக்ஸ்டோட கலர் வந்து நமக்கு ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் பேஜில் போயிட்டு இது கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னதுனால இந்த ரெண்டு h1 எலமெண்ட்டையும் அக்சஸ் பண்ணி இந்த ரெண்டு h1 எலமெண்ட்டுக்கும் என்ன பண்ணுறேன்னா சேம் டைமில் நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஸ்கிரிப்ட் பேஜில் ஜஸ்ட் வந்து லெட் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் querySelectorAll அப்படிங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் நான் வந்து இங்கே கிளாஸ் நேம் வச்சுருக்கேன். ஓகேங்களா. நம்ம டேக் நேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம், ஐடி நேம் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே கிளாஸ் நேம் நான் கொடுத்துக்கிறதுனால நான் வந்து கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்டை வந்து அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக querySelectorAll ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு டாட் மை கிளாஸ்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த எலமெண்ட்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் எலமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நோட் லிஸ்டடாக ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கன்சோல் அப்படிங்கிற டேப் ஓப்பன் பண்ணிட்டுனா இங்கே நமக்கு நோட் லிஸ்ட் வந்து 2 வந்துருக்கும். ஓகேங்களா. ஏன்னா வந்து நமக்கு 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, h1 எலமெண்ட் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கும். இது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா நமக்கு 0 இண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு h1 எலமெண்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா querySelectorAll அப்படிங்கிற மெத்தட் மூலிமா மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் பேஜில் இது ஒரு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம ப்ளூ கலரில் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன் ரெட் கலர் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து இங்கே எலமெண்ட்ஸ் டாட் ஸ்டைல் டாட் கலர். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 எலமெண்ட் இருக்கிறதுனால நம்ம ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இங்கே 0 கொடுத்துக்கலாம். 0 அப்படிங்கும் போது நமக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்து நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் எலமெண்ட் சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் சேம் டைமில் நமக்கு 2 எலமெண்ட்டுக்கும் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் கலர் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு மட்டும் ரெட் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. இன்கேஸ் நான் வந்து இங்கே 1 நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் 1 நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதாவது செகண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா அதே ஒரு இண்டெக்ஸ் வந்து எப்பயுமே ஸ்டார்டிங்கில் 0 ஸ்டார்ட் ஆகிறதுனால 0 நான் கொடுத்துருக்கேன். 0ங்கும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். 1 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் எலமெண்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து திஸ் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு ரெட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டையும் நான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு ரெண்டுக்குமே கலர் சேஞ்ச் ஆகிடும். இதுவே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் ஈச் யூஸ் பண்ணி எப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் இது ரெண்டையும் கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கிறேன். எலமெண்ட்ஸ் டாட் ஃபார் ஈச் ஃபங்க்ஷனில் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏரோ ஃபங்க்ஷனில் ஜஸ்ட்டு வேரியபிள் கூட நம்ம அசைன் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் இங்கே எலமெண்ட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எலமெண்ட் டாட் ஸ்டைல் டாட் கலர் ஈக்குவல் ரெட் கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஃபஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டிலே பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன பண்ணுறேன்னா இங்கே செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு 3 செகண்ட் கழிச்சு நமக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகிறது நடக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு 3000 மில்லி செகண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த கோடை வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செட் டைமர் ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த கோடு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு 3 செகண்ட் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் டெக்ஸ்ட் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா querySelectorAll அப்படிங்கிற மெத்தட் மூலிமா நம்ம மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து சேம் டைமில் அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ அடுத்தது நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். HTML பேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து HR டேக் கொடுத்து நான் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். இதை HR டேக். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு HR டேக் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா சாம்சங் மொபைல் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சாம்சங் கேலக்ஸி S23 மொபைல் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 நான் கொடுத்துக்கிறேன். S24. ஸோ அகெயின் இங்கே வந்து இன்னும் 2 HTML எலமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா iPhone 13 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா iPhone 14 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ iPhone 13 Pro. ஸோ அடுத்து வந்து iPhone 14 Pro நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாம்சங் மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் சொல்லிட்டு கிளாஸ் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஐஃபோன் மொபைலுக்கு வந்து ஐஃபோன் சொல்லிட்டு நான் கிளாஸ் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம ப்ரீவியஸாக நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம இப்போ ஐடி யூஸ் பண்ணி வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஸோ எல்லாத்துக்கும் வந்து கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் ஈக்குவல் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாம்சங்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ சாம்சங் மொபைலுங்கும் போது சாம்சங் சொல்லிட்டு அதுக்கு ஐடி செட் பண்ணிக்கிறேன். சாரி, கிளாஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ உங்கள் ஐடி வந்து சாம்சங் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஐஃபோனுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஐஃபோன் சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன் ஐடி நேம். ஓகேங்களா. சாம்சங் வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் கூட வச்சுக்கலாம். நான் வந்து சாம்சங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா. சாம்சங் அண்ட் தென் ஐஃபோனுக்கு வந்து ஐஃபோன் சொல்லிட்டு ஐடி நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் பேஜில் போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் querySelectorAll அப்படிங்கிற மெத்தடில் ஃபஸ்ட் நம்ம ஐடி யூஸ் பண்ணிக்கிறதால நம்ம ஐடி யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ் சாம்சங் நான் கொடுத்துக்கிறேன். சாம்சங் மொபைல். இப்போ நமக்கு வந்து சாம்சங் மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மொபைல் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S23 அண்ட் தென் சாம்சங் கேலக்ஸி S24. ஸோ அப்போ இந்த எலமெண்ட்ஸ் நமக்கு எத்தனை எலமெண்ட் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 எலமெண்ட்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இங்கே console.log ஃபங்க்ஷனில் இந்த எலமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்பெக்டில் கன்சோல் அப்படிங்கிற டேபில் பார்த்தீங்கன்னா நமக்கு நோட் லிஸ்ட் வந்து 2 வந்திருக்கும். ஓகேங்களா. சாம்சங் 0 இண்டெக்ஸில் சாம்சங் அண்ட் தென் ஃபஸ்ட் இண்டெக்ஸையும் சாம்சங் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அதோட இன்னர் டெக்ஸ்ட் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னர் டெக்ஸ்ட் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி S23 அது iPhone 13 Pro நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா இங்கே சேம் இந்த console.logலேயே எலமெண்ட்ஸ் ஆஃப் 0 ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுடைய நேம் மட்டும் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ எலமெண்ட் ஆஃப் 0 டாட் இன்னர் டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இன்னொரு டெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்சங் கேலக்ஸி S23 வந்திருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு வந்து சாம்சங் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மொபைல் இருக்கும். S23 அண்ட் பார்த்தீங்கன்னா S24 இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா S23 வந்திருக்கு. இதே செகண்ட் எலமெண்ட் வேணும் அப்படின்னா இந்த கோடை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம 0க்கு போல 1 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ண அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S24 சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இது நம்ம வந்து 0-1 நம்ம கொடுக்கறதுக்கு போல நம்ம ஃபார் ஈச் லூப்லேயே நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எலமெண்ட்ஸ் டாட் ஃபார் ஈச் ஃபங்க்ஷனில் ஒரு எரர் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு நேம் மட்டும் வச்சுக்கலாமா, நம்ம வந்து டேட்டான்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ டேட்டா ஈக்குவல் எரர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா டாட் இன்னர் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ இன்னர் டெக்ஸ்ட்டு இது நம்ம கன்சோலில் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த இன்னர் டெக்ஸ்ட்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணாலும் நமக்கு சேம் அதே ரிசல்ட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா, சாம்சங் கேலக்ஸி S23 அண்ட் தென் S24 சொல்லிட்டு நமக்கு அதே வேல்யூ தான் வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஐஃபோனுக்கான எலமெண்ட்ஸோட வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஆண்ட்ராய்டுன்னு வச்சுக்கலாம், இல்லை சாம்சங்னு வச்சுக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு சாம்சங் சொல்லிட்டு இது வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சாம்சங். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிளில் வந்து ஐஃபோன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐஃபோன் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் querySelectorAll அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம ஐடி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஐடி வந்து ஐஃபோன் நம்ம கொடுத்துருந்தோம். ஐஃபோன் ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஐடி நேம் வந்து ஐஃபோன் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இங்கே ஸ்மால் லெட்டர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஐஃபோன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம எலமெண்ட்ஸ் தான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக கன்சோல் டாட் லாக் ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த ஐஃபோன் அப்படிங்கிற வேரியபிள் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இன்ஸ்பெக்டில் வந்து இப்போ கன்சோல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு நோட் லிஸ்ட் வந்து நமக்கு டூ வந்துருக்கும். ஸோ ஐஃபோன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி நம்ம அந்த இன்னர் டெக்ஸ்ட் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஐஃபோன் டாட் ஃபார் ஈச் லூப்பில் போயிட்டு ஒரு எரர் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நேம் வந்து டேட்டா நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த எரர் ஃபங்க்ஷனில் கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இது டேட்டாவில் இருக்கிற இன்னர் டெக்ஸ்ட் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா டாட் இன்னர் டெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் வந்து நமக்கு ஐஃபோனோட மொபைல் வந்திருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இன்ஸ்பெக்ட் ஆப்ஷனில் கன்சோல் அப்படிங்கிற டேப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து ஐஃபோன் 13 Pro அண்ட் ஐஃபோன் 14 Pro சொல்லி வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த querySelectorAll அப்படிங்கிற மெத்தட் மூலிமா நம்ம வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ சேம் நேமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஐடி இருக்கிற எலமெண்ட்ஸில் இருக்கிற வேல்யூ கெட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இன்கேஸ் நம்ம கிளாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சேம் கிளாஸில் இருக்கிற வேல்யூ எல்லாமே கெட் பண்ணிக்க முடியும். இல்லை டேக் நேம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சேம் டேக் நேம் இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ கெட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இது வந்து HR டேக் நான் கொடுத்து நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 3 பட்டன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பட்டன் இதுக்கு நம்ம வந்து பட்டன் 1 செட் பண்ணிக்கலாம். பட்டன் நேம் வந்து பட்டன் 1. நெக்ஸ்ட் வந்து பட்டன் 2, பட்டன் 3ன்னு சொல்லி நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பட்டன் 2 அண்ட் தென் பட்டன் 3. இதுக்கு நம்ம வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ வந்து பட்டன் 1 அண்ட் தென் பட்டன் 2, பட்டன் 3ன்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து 3 பட்டன் வந்திருக்கும், பட்டன் 1, பட்டன் 2, பட்டன் 3. ஸோ இப்போ நம்ம வந்து querySelectorAll அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா இந்த பட்டன் எலமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எலமெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் பட்டன் 1 நான் ப்ரெஸ் பண்ணேன்னா பட்டன் 1 கிளிக்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரணும். இன்கேஸ் பட்டன் 2 ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா பட்டன் 2 கிளிக்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கிரிப்ட் பேஜ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பட்டன்ஸோட எலமெண்ட்ஸை கெட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பட்டன்ஸ் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் querySelectorAll அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நான் வந்து டேக் நேம் தான் யூஸ் பண்ண போகிறதுனால இங்கே பட்டன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டன்
ஸோ இப்போ எலமெண்ட்ஸில் போயிட்டு ஸோ இந்த பட்டன்ஸ் வந்து எத்தனை எலமெண்ட்டுக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த பட்டன்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார அதுக்காக console.log ஃபங்க்ஷனில் இந்த பட்டன்ஸ் வந்து நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இன்ஸ்பெக்டில் போயிட்டு கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோட் லிஸ்ட் வந்து 3 வந்திருக்கும். ஏன்னா நமக்கு வந்து 3 டைம்ஸ் நம்ம பட்டன் எலமெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு 3 டைம்ஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு buttons டாட் ஃபார் ஈச் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஸோ பட்டன் இங்கே வேறு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அலாட் மெசேஜ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அலாட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு ஹாயின் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கும் ஹாயின்ட்டு, நெக்ஸ்ட் டைம் அண்ட் தேர்ட் டைம். ஓகேங்களா. இந்தமாதிரி நமக்கு 3 டைம்ஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பட்டனை கிளிக் பண்ணால் தான் இந்த ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் வரணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ண போனால் ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் எழுதிக்கிறேன். எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த பட்டனுக்கு மட்டும் ஒரு ஈவெண்ட் நடக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து இங்கே பட்டன் அப்படிங்கிற இந்த வேரியபிள் டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர். ஓகேங்களா. ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன் முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறேன் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம அலாட்டில் ஆயின் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அலாட்டில் ஹாய் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த பட்டனுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இந்த அலாட் மெசேஜ் வரும். இப்போ நான் பட்டன் 1 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு பட்டன் 1க்கு வந்து ஹாயின் வந்திருக்கு. பட்டன் 2 ப்ரெஸ் பண்ணும்போது ஹாயின் வந்திருக்கும். ஓகேங்களா. இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த பட்டனுக்கு மட்டும் இந்த ஈவெண்ட் நடக்கும். ஆனால் இப்போ நமக்கு இப்படி வரக்கூடாது. நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பட்டனோட வேல்யூவை கெட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா. இப்போ பட்டன் 1 நான் ப்ரெஸ் பண்ணணும்னா பட்டன் 1 கிளிக்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். பட்டன் 2 ப்ரெஸ் பண்ணால் பட்டன் 2 கிளிக்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த அலாட்டில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பட்டனோட வேல்யூ வேணும். ஓகேங்களா. அதனால் பட்டன் டாட் வேல்யூ நான் வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கூட நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு கிளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். அதனால் வந்து இங்கே கிளிக்குன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். கிளிக்கு. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் பட்டன் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் 1 கிளிக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட் பட்டன் 2 ப்ரெஸ் பண்ணும்போது பட்டன் 2 நம்மளுக்கு நேம் சேஞ்ச் ஆகிரும். ஸோ அடுத்தது பட்டன் 3 ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கு பட்டன் 3 சொல்லிட்டு நமக்கு சேஞ்ச் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து querySelectorAll அப்படிங்கிற மெத்தட் மூலிமா நம்ம வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் querySelectorAll அப்படிங்கிற மெத்தட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ அண்ட் பை பை. See you.